அங்கே மட்டும் தான் கொஞ்சுவீங்களா? அகோராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெங்களூர் போகிறான் சூரி வந்து அவன் நியூ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். அவனோட மெயின் பிரான்ச் பெங்களூரில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்காக காலையிலே கிளம்பிட்டான். ஸோ சூரி இல்லாமல் என்னோட டே எப்படி போகுது அப்படின்றது தான் விலாக் எடுக்கலான்ட்டு நினச்சி நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து அந்த டேயில் எனக்கு நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் தான் இந்த விலாகில் வந்து கேப்சரும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் விலாகில் போட்டிருக்கேன். பாருங்கள் மக்களே, சூரி இப்போ வந்து ரேப்பிடோ புக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கான். ஸோ அவனை பாய் சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப இது பாருங்கள், துவைச்ச துணி, சோஃபா அப்படியே இருக்குது. அதெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவனோட விளையாட்டு பொருள் வேறு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போது சேவனுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டியாச்சு. சத்துமாவு கஞ்சி செஞ்சு ஊட்டினேன். என்ன வச்சுருக்க கையில் பிச்சிருவேன் உன்னை. இப்போ அவருக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், தண்ணி சுட போட்டிருக்கேன். அவனை குளிப்பாட்டிட்டு தான் மற்ற வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே மக்களே, நானும் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். சேவனை குளிக்க வச்சுட்டு இப்போ அவருக்கு வந்து பனானா கொடுக்கலாம். நானும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிட்ல, அதனால் இந்த ரெட் பனானா வச்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்திருக்கேன். சரி இருந்தா உரிச்சி சாப்பிட்டு. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தலை குளிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது, கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நான் வந்து அதனால் சீரம் தடவிருக்கேன். சீரம் தடவிட்டு இப்போ நான் வந்து இதை ஹேர் ட்ரை பண்ண போகிறேன். ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். ஃபுல்லாகவே வெறும் ஹேர் ட்ரையருக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் மல்டி பர்பஸ் ட்ரையர் வந்து இருந்துச்சு. அகோராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். இதுதான் அந்த மல்டிபர்பஸ் ஹேர் ட்ரையர்னு சொல்கிறேன். என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹேருக்கு வந்து நம்ம தலை குளிச்சுட்டு வந்துட்டோம், ஹேர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹேர் ட்ரையர்னு தனியாக ஒன்று வாங்கணும் இல்லையா? எங்கன்னா வெளியே போகிறோம், நம்ம ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணிட்டு போகணும், ஸ்ட்ரைட்னிங் அப்படி பண்ணணும், இல்லை கேர்ள் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங்க்கு தனியாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வாங்கணும், இல்லைன்னா கர்லிங் மிஷின் வாங்கணும். இப்போ என்னோடய ஹேரை வந்து நான் வால்யூமைஸாக காமிக்கணும் அப்படின்றதுக்கு தனி ப்ராடக்ட், இல்லை பார்லரில் போயிட்டு நம்ம ஹேரை வந்து வால்யூமைஸாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு தனித்தனியாக எல்லா ஸ்டைலுக்குமே நம்ம தனித்தனியாக போயிட்டு ஒரு எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த அகோரா வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஹேரை நம்ம எப்படிலாம் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்னிங் வேணுமா, இது மூலமாக பண்ணிக்கலாம், இல்லை கேர்ள் பண்ணணுமா கேர்ள் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஹேர் வந்து தின்னாக இருக்குது வால்யூமைஸாக காமிக்கணுமா அப்படின்னா இது மூலமாகவும் நம்ம வால்யூமைஸாக நம்ம ஹேரை வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ப்ராடக்ட்டில் இருக்க மாதிரி இருந்தோடனே பயங்கர ஹாப்பி. ஓகே, இதை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கினேன். இதில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கா, இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து கோல்டெலாம் வரும், அந்த ஃபஸ்ட்டு மோடு. அதுக்கப்புறம் செகண்ட் மோடில் வந்து மீடியமாக வரும், நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் நம்ம ஹேருக்கு அப்படின்ற இதில் செகண்ட் மோடில் வச்சுக்கலாம். தேர்ட் இதில் வந்து ஹீட்டாக வரும், நம்ம ஹேருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹீட்டாக வச்சுக்கலாம். தேர்ட் மோட்லேயே வச்சு நான் ஹேரை ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ என் ஹேர் வந்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு, செம்மையாக காஞ்சிடுச்சு. அண்ட் ஒரு ஸ்ட்ரைட்னிங் லுக்கும் கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம், கேர்ள் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக காலாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க பிரிசில்ஸ் எல்லாமே சார்கோல் கோட்டட் பிரிசில்ஸு. அண்ட் இதில் இருக்க ஹேர் ப்ரஷ் எல்லாத்தையுமே செராமிக்கில் கோட் பண்ணியிருக்காங்க. அது போக உள்ளே இருக்க இந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேட் இருக்கு இல்லையா, அதில் 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் வந்து போட்டிருக்காங்க.
அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங் மிஷினில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இதில் ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது, மீடியமாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஹேர் டேமேஜ்லாம் எதுவும் ஆகாது. ரோல் பண்ணும்போது ஒயர் வந்து சிக்கவே சிக்காது. ஸோ நம்ம ஃப்ளக்கில் சொருகும்போது ஒயர் சிக்கிக்கிற ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது நம்மளுக்கு. ஓகே மக்களே, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையான எல்லாமே ஒரே ப்ராடக்ட்டில் இருக்குது. அதனால் எனக்கு இதை யூஸ் பண்ணுறப்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ பார்க்கலாம். கேரட் சாதமே செஞ்சுட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. அதனால பாப்பாக்கு எனக்கும் ஊட்டணும் அப்படின்ட்டு கேரட் சாதம் செஞ்சுட்டேன். A few minutes later. பயமா இருக்கு அப்போ எனக்கு. இப்ப டாக்டர் இங்க தாண்டா வலிக்குது உனக்கு, இந்த இடம் தான். சரி அப்போ சரி ஒன்றும் இல்லை அப்போ கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டான். எனக்கு புரியல, ஆனால் தூங்குறப்போ கூட தொட்டா அழுகுறான். சரி சரி, அது என்ன ஆச்சுன்னே தெரில. கை சாப்பிட வச்சு தூங்க வச்சேன். இவனை தூங்க வச்சப்போ தூங்கலை. அதனால் பால் கொடுக்கலாம் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பால் காசுலான்னு போனப்போ அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, பால் நான் எடுக்கலை, கீழேருந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு. அதனால சரி கீழே லிஃப்ட்டில் போயிட்டு பால் எடுத்துகிட்டு வரலான்னு, இவனை தனியாக விட்டு போக முடியாது நான். அதனால இவனை தூக்கிட்டு கீழே போனேன். அவன் பாலை எடுத்துகிட்டு திரும்ப லிஃப்ட்டில் மேலே வர்றதுக்கு அழுதான். ஏன்னா கீழே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதான். நான் வந்து மேலே போயிட்டு ஈவினிங்காக மதிய டைம் இல்லை, சரி ஈவினிங்காக கூட்டின்னு போகலாம் அப்படின்றதுனால அவனை நான் ரொம்ப அப்படியே அட்டம் பிடிச்சி ரொம்ப அழுதான். அவனை தூக்குனாலும் ரொம்ப திமிரிட்டு நான் எப்படியோ தூக்கிட்டு மேலே வந்துட்டேன். நான் லிஃப்ட்லேருந்து வெளியில் இறங்கும்போது ரொம்ப திமிரிட்டு இருந்தான். அவனை நான் வந்து பிடிச்சி நான் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துட்டேன். நடக்க வச்சு நடக்க வச்சு இல்லை, லிஃப்ட்லேருந்து வெளியே வரப்போ மட்டும் பிடிச்சி நடக்க வச்சு இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தேன். அப்புறமா தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு உள்ளே வந்தோம் அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு என்ன இவன் அழுதுகிட்டே இருக்கான், கையும் ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தான். அதனால் என்னாச்சு கைன்னு தொட்ட அப்புறம் தான் எனக்கு அவன் கையை தொட்டாலே அழுகுறான் அப்படின்னு ரெகக்னைஸ் ஆச்சு. எனக்கு எந்த இடத்த எப்படி என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல. அவன் வந்து ரொம்ப திமிருனப்போ நான் தூக்குனது எதனா தெரியாமல் எதனா தப்பாக தூக்கிட்டேனா இல்லை என்ன ஆச்சு கைக்கு எனக்கு ஒன்றுமே அப்படியே புரியல. மண்டையே வெடிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். இன்னும் இவன் தூங்கும்போது கூட அட்லீஸ்ட் சுளுக்காக இருந்துச்சுன்னா தூங்கும்போது அது இதுவாகிடும், தெரியாது. கொஞ்சம் அந்த வந்து தூங்கிடுவாங்கல்ல குழந்தைங்க. இவன் அந்த தூங்கும்போது கூட அந்த கையை தொட்டா அழுகுறான். இப்போ பார்த்தீங்களே, எனக்கு அதனால என்ன பண்ணுறதுனே தெரில. தொட்டாலே அழுகுறான் அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணதுமே எனக்கு என்ன பண்ணேன், ரொம்ப அலை வந்துருச்சு. மைண்ட் ரொம்ப படப்படன்னு ஆகிட்டு பயந்துட்டேன். சூரிக்கு கால் பண்ணப்போ அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னான். நான் தனியாக எப்படி போகிறது அப்படின்றதுனால பக்கத்து ஃப்ளாட்டில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, கூப்பிட்டு போனால் அவங்க வந்து ஒருவேளை சுளுக்காக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால அவங்க பார்த்தாங்க, உருவி பார்த்தாங்க. ஒரு நாளும் அழுதுகிட்டே தான் இருந்தான். உருவி விட்டு அந்த சுடு தண்ணி ஒருத்தரெல்லாம் வச்சு விட்டாங்க. போயிட்டு தூங்க வச்சுட்டு அப்புறமாவும் எழுந்த அப்புறமாவும் இதே மாதிரி இருந்தால் நம்ம
சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம், இங்கே பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்குன்னாங்க, டாக்டர் நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே கூப்பிட்டு போயிடலாம், சாயந்தரமாகவும் இதே அழுதுட்டு இருந்தான், இதே வீக்கமாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கை கூட அந்த கை கூட சரி கை ஓகே அவனுக்கு இப்போ கை கொடுங்க, அந்த கை கொடுங்க, இந்த கை இல்லை. சரி இந்தா ஹாஸ்பிட்டல் போகலாமா? எம்மி ஆப்பிளா? எக்ஸ்ரே எடுக்கிறப்ப ஏன் அழுகுற? அம்மா கூட தானே இருக்கேன், ஏன் அழுகுற? ஹாய் சொல்லு எல்லாருக்கும், ஹாய் சொல்லு, கை நீட்டி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. சரி நீங்கள் வா. என்னடா எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தோடனே கையை சர்க்கஸ்லாம் காமிக்கிற. உங்கள் பேர் என்ன? இங்கே வாங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லு. என்ன வர்மன்? விழ போற வழுக்குது. கொஞ்ச நேரத்தில் நல்லா பயமுறுத்தி விட்டுருச்சு மக்களே. ஒன்று நார்மல் தான் இருக்குது, எக்ஸ்ரேல எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு தான் இருக்குது. அவனும் வந்து எக்ஸ்ரே ரூமை விட்டு வெளியே வந்தோடனே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரையுமே கையை தொடவே விடலாம. அங்கே அங்கே எக்ஸ்ரே சென்டரில் இருந்தவங்களே வந்து பொருள்லாம் வந்து கொடுத்து பார்க்குறாங்க, ஆப்பிள் இல்லை கீஸ்லாம் வந்து அவன் கையில், அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறாங்க. அவன் வாங்கவே இல்லை, அந்த கையை அந்த லெஃப்ட் ஹேண்ட் அசைக்க கூட இல்லை, தொட்டா கூட அழுதுட்டு அப்படி இருந்தான். ஆனால் அந்த எக்ஸ்ரே ரூமை விட்டு வெளியே வந்த உடனே நல்லா ஜாலியாக விளையாடுறாரு எக்ஸ்ரே ரூமில். ஆனால் பயங்கரமாக பயந்துட்டான் பயங்கரமாக. அந்த கையை வந்து இப்படி எக்ஸ்ரே இப்படி வைக்க சொன்னது, அந்த ரூமில் வந்து பயந்துட்டான் பயங்கரமாக. அதனால் அழுது முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டார் அந்த இடத்துல. நல்லா ஜாலியாக கையை அந்த லெஃப்ட் ஹேண்டில் அப்படி ஒரு, அவனுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஏதோ வலி இருந்ததுனால அவன் அப்படி இருந்தான், அந்த கையை இப்படியே வச்சுட்டு இருந்தான்ல, அந்த வலிலாம் எங்கே போச்சுன்னே தெரில. அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கையை வந்து மேலே தூக்குறாரு, சைடில் தூக்குறாரு, 360 டிகிரி ஃபுல்லாக தூக்கி விளையாடிட்டே இருக்காரு. டேய், இது கொஞ்ச நேரம் முன்னாடி நீ விளையாடினா நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்க மாட்டேனேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, ஏதோ ஒன்று நம்ம மனசுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. க்யூட். அண்ட் இங்கெல்லாம் வந்து பாருங்களேன், எலும்பே இல்லை, இப்போ தான் வளருதான். சூரி வந்து துறையால் அங்கே இருக்கவே முடியல போல. நான் சொன்னேன் ஆக்சுவலாக அவன் வந்து நாளைக்கு மதியம் கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு, இல்லை மதியம்குள்ளே கிளம்பி வர மாதிரி இருந்தது. ஆனால் இது மாதிரி சேவனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஈவினிங் இன்றைக்கி நைட்டே வந்து பஸ் ஏறிட்டான் பெங்களூர்லேருந்து. ஏறிட்டு காலைல ஒரு 5 மணிக்கு வந்துடுவான். மக்களே, ஆதியும் முக்கியம் வந்திருக்காங்க துணைக்கு. காலையில் சூரி வந்து 5 மணிக்கு அது மாதிரி வந்துடுவான், பஸ் ஏறிட்டான் ஆல்ரெடி அங்கே. அதனால் காலையில் வெடிகாலில் வந்துடுவான் சூரி. இன்றைக்கி டேவே கொஞ்சம் அப்படி மேலே கீழே போய் ஒரு மாதிரி நல்லதாக தான் எண்ட் ஆகிருக்கு. அண்ட் எங்கள் பக்கத்து வீட்டு அவங்க பேர் லின்சி, அவங்க இல்லைன்னு வைங்களேன், நான் வந்து இன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்திருப்பேன் தனியாக. ஏன்னா சூரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவனை கூப்பிட்ருப்பேன். சூரி இல்லாத டைமில் நான் என்ன பண்ணுறது, குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருப்பேன். ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு, ஏன்னா புது இடம் வேறு, எங்கே ஹாஸ்பிட்டல் திடீர்னு எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது, புதுசாக தேடி போகணும். அங்கே போய் எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாங்க, எக்ஸ்ரே சென்டருக்கு நான் போயிருந்துருக்கணும், எல்லாம் தனியாக மேனேஜ் பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க பக்கத்து ஃப்ளாட்மேட் லின்சி மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இன்றைக்கி. அவங்களே என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு, ஹாஸ்பிட்டல்லேருந்து எக்ஸ்ரே
சென்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இல்லை, ஒரு நல்ல வீடியோவாக நான் உங்களை வந்து கூடிய சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.